பிரபல நடிகரும் அரசியல் தலைவருமான கமல்ஹாசனின் ஒரு கருத்து தற்போது அவரை உருகுலைத்து விட்டதாகவே சொல்லப்படுகின்றது. அவரது தக்லைஃப் திரைப்படத்துடன் தொடர்புடைய கருத்துக்கள் கர்நாடகாவில் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளன. தற்போது இந்த விவகாரம் சட்ட ரீதியாக மாறியுள்ள நிலையில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் நேரடியாக கமல்ஹாசனிடம் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது. தக்லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாக இருந்த நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் தமிழிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று கூறியிருந்தார். இதையடுத்து கர்நாடகா ரக்ஷண வேதிகை உள்ளிட்ட பல அமைப்புகள் கமலிற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த விவகாரத்தில் தற்போது கர்நாடகா உயர்நீதிமன்றம் தலையீடு செய்துள்ளது. வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் நீதிபதிகள் விசாரணை மேற்கொண்டனர். நீதிபதிகள் கமல்ஹாசனின் பேச்சு குறித்து இவ்வாறு பொது இடத்தில் ஒரு பிரபலமான நபர் பேசலாமா, மன்னிப்பு கேட்டால் என்ன தவறு என்று கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கமல்ஹாசன், தக்லைஃப் கான்ட்ரவர்சி, கன்னடா புரொட்டஸ்ட் போன்ற ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டிங்கில் உள்ளன. தமிழக மக்கள் சிலர் கமலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் கர்நாடகா வலைதளங்களிலும் ட்விட்டரிலும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன.